திருவுளத்தை, அந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு நம்பிக்கை வேணும். கடவுள் எப்படியும் வெளிப்படுத்தலாம். சூசையப்பருக்கு கனவு வழியாக கடவுளுடைய திருவுளம் வெளிப்படுத்தப்படுகிறது. நமக்கு எந்த சூழ்நிலைகளில், எந்த வழிகளில் எப்படியும் வரலாம். ஆனால் நமக்கு தெரியும், இதுதான் சரியான முடிவு. சட்டங்களை கடந்து, சட்டத்திற்கு விரோதமாக அல்ல, சட்டங்களை கடந்து இன்னும் ஒருபடி மேலே சென்று கடவுளுடைய திருவுளம் எது, அதற்கு சூசையப்பர் செவிமடுக்கிறார். இந்த சூசையப்பருடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய செய்தி இதுதான். இந்த தேர்ந்து தெளிகிற அந்த ஆற்றல் கடவுளை பற்றி கொள்ளுகிறது. கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் முடிவெடுக்க திணறுகிற கட்டத்தில், முடிவெடுக்க தயங்குகிற, முடிவெடுக்க முடியாத தருணத்தில் நாம் அந்த கடவுளுடைய ஞானத்திற்காக, கடவுள் நம்மை வழிநடத்த வேண்டும் என நம்மையே ஒப்பு கொடுப்பதற்கு இந்த திருவிழா நமக்கு அழைப்பு